நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் நம்பிக்கையின் சொல்லுவோம். நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுவோமா? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் உம்மை நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்தில் கை வைத்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே. சொல்லுங்க, என் ஆத்துமாவே. நம்புறதுக்கு எந்த வாய்ப்பு இல்லைனாலும் சத்தமா சொல்லுங்க, நம்ப எந்த சூழ்நிலை இல்லைனாலும் அவரை நம்பு, அவரை நம்பு, அவரை நம்பு. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவதற்கு ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். என்ன தலைப்பு? சொல்லுங்க, என்ன தலைப்பு? பரவாயில்ல, சொல்லுங்க சத்தமா. என்னது? செம்மையானவன்ல. இன்னைக்கு என்ன தலைப்பில் ஆண்டவர் தியானிக்க கிருபை செய்ய போறார்? ஏதாவது உணர்த்துதல்? எனி கெஸ்ஸிங்? சரி, ரைட். fill in the blanks சொல்லுவாங்க இல்லையா? நான் முதல் வார்த்தையை சொல்றேன், ரெண்டாவது வார்த்தையை நீங்க முடிக்கிறீங்களா? செம்மையானவனுடைய டேஷ். அந்த மாதிரி சொல்லுங்க. செம்மையானவனுடைய டேஷ். இல்ல இல்லை சொல்லுங்க. சிந்தனை இல்ல இல்ல. செம்மையானவனுடைய. ஹல்லேலூயா. சொல்லுங்க, செம்மையானோட விசுவாசமும். சொல்லுங்க, செம்மையானோட விசுவாசமும் விடாமுயற்சியும். ஹல்லேலூயா. விசுவாசமும் விடாமுயற்சியும். இன்னொரு முறை சொல்லுங்க, விசுவாசமும் விடாமுயற்சியும். நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் ஆமென் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஹல்லேலூயா. விசுவாசமும் விடாமுயற்சியும் யாருக்கு? செம்மையானவனுக்கு. செம்மையானவனுடைய, அதாவது விசுவாசமே ஒரு பெரிய ஆயுதம். அதுவும் அந்த ஆயுதத்தை செம்மையானவனை தூக்கி பிடிச்சான்னா அந்த விசுவாசம் எப்படி இருக்கும்? புரியுதுங்களா? துப்பாக்கி எல்லாரும் பிடிச்சா கரெக்டாக இருக்காது. அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவன் பிடிக்கிறப்ப என்ன இருக்கும்? என்கிட்ட கொடுறா, அதை எப்படி சுடணும் நான் என்ன பண்ணி காட்டுறேன். சத்துருக்கு அது தெரியாது. உலக மனுஷர்களுக்கு அது கொடுக்கப்படலை. விசுவாசம். நம்ம பேரு என்ன? விசுவாசி அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப செம்மையானவன் ஆகிய நான் ஆண்டவர் எனக்காகவே கொடுக்கப்பட்ட அந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை ஏந்தி நிற்கும் பொழுது, ஹல்லேலூயா. விசுவாசத்திற்கு வேதத்துல ஒரு ஆயுதத்திற்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள். எதிரோடு சொல்லுவாங்க விசுவாசத்தை? விசுவாசம் என்னும் கேடயத்தால். அப்ப விசுவாசம் நம்மள என்ன பண்ணும்? ஆயுதம் தாக்கம்னா விசுவாசம் என்ன பண்ணும்? சொல்லுங்க, பாதுகாக்கும். சொல்லுங்க, என்ன பண்ணும்? விசுவாசம் என்னும் கேடகத்தால். ஹல்லேலூயா.
கேடகம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், வில் வைத்து அம்பு போடுறவங்க ஆயுத கத்தி ஒரு பக்கம் வாள் இருக்கும், ஒரு பக்கம் கேடயம். இந்த வாளில் ஒருத்தர் வெட்டினாங்கன்னா எதிரி கொண்டு வருகிற வாள்லேருந்து என்னை காப்பாற்றுவது இதுதான் கேடயம். அல்லேலூயா. அப்போ செம்மையானவனுக்கு ஆண்டவர் இந்த ரெண்டையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். சரி, ரைட். அதே தாவீது குறித்து, அதே தாவீதுனுடைய காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு சில காரியங்களை நமக்கு அவர் கற்றுத்தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்க, செம்மையானுடைய தனித்துவம் என்னன்னா, அவன் தரிசனத்தை நம்புறவன் அல்ல, தரிசனத்தை தந்தவரை நம்புறவன். ஆமென். இதுதான் செம்மையானுடைய தனித்துவம், ஸ்பெஷல் கேரக்டர். அவனுடைய ஒரு என்ன சொல்றது, அதில் அவன் என்னவ தேர்ச்சி பெற்றவன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்கள், செம்மையானவன் தரிசனத்தை அல்ல, தரிசனத்தை தந்தவரை என்ன பண்ணுகிறான், விசுவாசிக்கிறான், நம்புறான். அல்லேலூயா. தாவீது பாருங்க, ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை, அதுக்காக அவன் தரிசனத்தை அவிசுவாசிக்கலன்னு சொல்லல. தாவீது தரிசனத்தை காட்டிலும், அல்லது தரிசனத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும், அல்லது தரிசனத்தின் மேல இருக்கிற எதிர்பார்ப்பை காட்டிலும், அந்த தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் அவன் என்ன பண்ணுகிறான், அதிகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக தேவ பிள்ளைகளே, இன்று இந்த செம்மையானவன் என்கிற ஒரு தலைப்பில் தியானித்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற முதல் ஃபண்டமெண்டல் ஆஃப் செம்மையானவன், அவனுக்கு இருக்க வேண்டிய முதல் குவாலிட்டி என்னன்னா, அவன் தரிசனத்தை நம்ப மாட்டான், மன்னிக்கணும், தரிசனத்தை கவனம் செலுத்த மாட்டான், தரிசனத்தை கொடுத்தவர் மேலே. அல்லேலூயா. பல சமயம் நம்முடைய வாழ்க்கையில் ஏன் தரிசனம் நிறைவேறல தெரியுமா? பல சமயம் ஏன் வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேறல தெரியுமா? நான் வாக்குத்தத்தத்தை ஓங்கி பிடிக்கிற அளவுக்கு அந்த வாக்கு பண்ணினவரை நான் என்ன பண்ணுறதில்ல, ஓங்கி பிடிப்பதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. நிறைய பேர் என்ன பண்ணுறோம், எதை விசுவாசிக்கிறோம், இதை. அப்போ பிற மதத்தாருக்கும் பிற உலக ஜனங்களுக்கும் நமக்கு என்ன இல்லை, நான் இதை தவறு என்று போதிக்கவில்லை, இதை ஓங்கி பிடிப்பதை காட்டிலும் இதை கொடுத்தவர் நம்ம என்ன பண்ணணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தை வாழ்க்கையில் நிறைவேற நீரே என்ன பண்ணுங்க, கிருபை கொடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தரிசனத்தையும் வாக்கு தத்தத்தையும் தந்தவரை நம்புவான் செம்மையானவன். தரிசனத்தையும் வாக்குத்தத்தையும் மாத்திரம் நம்பிட மாட்டான், அதை கொடுப்பவரை செம்மையானவன் என்ன பண்ணுவான், நம்புவான், விசுவாசிப்பான். அல்லேலூயா. அதனால தான் பாருங்க, தாவீது எந்த வயதில் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்? 16 வயதில் என்ன பண்ணப்படுகிறார்? அபிஷேகம் பண்ணிட்டு அவர் உடனே ராஜாவாயிட்டாரா? இல்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டும் அந்த செம்மையானவனாகிய தாவீது மீண்டும் எங்கே தான் போறாரு? ஆடு மேய்க்க தான் போறாரு. அபிஷேகம் ஆர்டினேஷன் செரமனி நல்லா நடந்துருச்சு. ஒரு பெரிய ஹை பிரிஸ்ட்டை வச்சு அது என்ன பண்ணியாச்சு, ஆர்டினேட் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்கிற சத்துருக்களுக்கு முன்பாக தலை என்ன பண்ணப்பட்டாச்சு, உயர்த்தப்பட்டாச்சு. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாச்சு, வஸ்திரம் கொடுக்கப்பட்டாச்சு, எண்ணெய் வைத்து அபிஷேகம் செய்தாச்சு. ஆனால் அடுத்த நாளே தாவீது எங்கே போனாதான், எந்த வேலைக்கு தான் போனார்? அப்போ கவனிங்க, ஏன்னா தாவீதுக்கு தெரிஞ்சிருச்சு, என்னை அபிஷேகம் பண்ணினவர், எனக்கு தரிசனம் தந்தவர், அவர் வாக்கு பண்ணினவர் என்ன பண்ண மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போமே 1 சாமுவேல் அதோடைய 17வது அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் சில வசனங்களை வாசித்து செம்மையானுடைய விடாமுயற்சியும் செம்மையானுடைய விசுவாசத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் ஆமென் நம்புவேன்.
வாசிப்போம். 17வது அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தில் 27வது வசனத்தில் வாசிப்போம். 26லிருந்து போதும். அல்லேலூயா. கவனிங்க, தாவீதுக்கு இப்போ இங்கே ஒரு சம்பவம் நடக்குது என்பது நல்லா தெரிஞ்சிருச்சு. யார் இங்கே குரல் போட்டுட்ருக்கா? கோலியாத் என்ன பண்ணுறான்? சவால் விட்டுட்ருக்கான். இந்த இடத்துல யாரும் மனுஷங்க இல்லையா, ஆம்பளைங்க இல்லையா, ஒருத்தன் கூட என்ன பண்ண முடியாதா, வீழ்த்த முடியாதா? அவன் எல்லாத்தையும் காட்டிலும் தாவீதுக்கு ஏன் தெரியுமா கோவம் வந்தது? அவன் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை அவன் என்ன பண்ணான்? தூஷிச்சான். அதனால தான் தாவீதுக்கு என்ன வந்தது? கோவம் வந்தது. நல்லா கவனிங்க, செம்மையானோட ஒரு குணாதிசயத்தில் கவனிங்க. தேவனை தூஷிக்கிற அல்லது தேவனை சார்ந்த எந்த காரியத்திலையும் செம்மையானவனால என்ன பண்ண முடியாது? அமைதியாகவே இருக்கவே முடியாது. அது அவனுக்கு சம்பந்தம் இல்லாத காரியமாக இருக்கலாம். தாவீதுக்கும் அந்த காரியத்துக்கு என்ன இல்லை காரணம்? தாவீது யாரு? சின்ன பையன். அங்கே நிற்கிறவங்க எல்லாம் யுத்த புருஷர்கள். ராஜாவாகிய சவுலே என்ன பண்றான்? பயந்து நிற்கிறான். சவுல் யாரு? சவுலுக்கு தோல் பட்டை கீழே தான் இருக்கிறவங்க தான் எல்லாருமே ஜனங்க, இஸ்ரவேல் ஜனம். வசனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் சவுலுடைய தோல் பட்டைக்கு தான் கீழே தான் இருப்பாங்களாம். அப்போல அவ்வளவு குவாலிட்டியான, அவ்வளவு எலிஜிபிலிட்டியான, அவ்வளவு ஒரு பெரிய ராஜாவே அந்த கோலியாத்தை கண்டு என்ன பண்ணுறான்? பயந்து நிற்கிறான். ஆனா தாவீதால நிற்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவன் யாரை நிந்திக்கிறான்? சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவன் அவன் என்ன பண்ணுகிறான்? அதை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அதை அடுத்த பகுதி நம்ம வாசிக்க போகிறோம். கவனிங்க, அவனுடைய விடாமுயற்சியை பாருங்க. தாவீது எதற்காக அங்க போயிருக்கிறாரு? இந்த சம்பவ இடத்திற்கு அவங்களுக்கு என்ன எடுத்துட்டு போயிருக்காரு? சாப்பாடு கொண்டு போயிருக்காரு. அப்பா கூப்பிட்டு என்ன பண்றாரு? உன்னுடைய சகோதரர்களுக்கு நீ என்ன பண்ணு, இதை கொடுத்துட்டு, அங்க யுத்தம் நடக்குதுன்னு சொல்றாங்க, அங்க நிலவரம் சரியில்லைன்னு சொல்றாங்க, அங்க சில போராட்டங்கள் இருக்குன்னு சொல்றாங்க, ஏதோ துக்க செய்தி நான் என்ன பண்றேன் கேட்கிறேன், நீ போய் சாப்பாடு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்க என்ன நிலவரம்னு என்ன பண்ணிட்டு வா. அப்படிதானே சொல்றாரு. வாசிங்க, அதுலேயே அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. 17 வாசிங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிற்சியும் இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரத்தில் ஓட்டமாய் போய் இந்த 10,000 பேருக்கு அதிபதியான இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான். தாவீது இப்போ எதற்கு போறாருன்னா, இந்த அப்பா சொன்ன அந்த கட்டளை நிறைவேற்றும்படியாக தான் அவர் என்ன பண்ணுறாரு? போகிறாரு. ஆனாலும் செம்மையானவனால தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது. அல்லேலூயா. செம்மையானவனுக்கு என்று ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தரிசனம் நாம் வாசிச்சோமே, குறித்த காலத்திற்கென்று தரிசனம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தாவீது இதை போய் வச்சுட்டு வைக்கிறாரல்ல. 22 வாசிங்க. 22வது வசனத்தில், அப்பொழுது தாவீது தான் கொண்டு வந்தவைகளை இறக்கி வசமாக வைத்துவிட்டு சேனைக்குள் ஓடி தன் சகோதரரை பார்த்து, சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டான். அவனுடைய வேலை முடிஞ்சதா இல்லையா? 2 வேலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஒன்று என்ன? கொண்டு போன சாப்பாடை. 2வது அவங்க அண்ணன்மாரங்கள என்னவா இருக்கிறாங்களா? அதோட நடைய கட்டி வந்திருக்கணுமா இல்லையா? ப்ராக்டிக்கலாக யோசிக்க, கொஞ்சம் பேசுங்க கூட. கரெக்டாக இல்லையா? போய் நான் என் வேலை என்ன? சாப்பாடு கொடுத்துட்டு வா, அண்ணன் மாதிரிலாம் சுகமாக இருக்காங்களான்னு கேட்டுட்டு வா. இதுதானே வீட்டில எல்லாம் சொல்லுவாங்க, கடைக்குட்டி அதிக பிரசங்கி வேலை என்ன பண்ணக்கூடாது,
வீட்டில் இருக்கிற கடைக்குட்டி அப்படின்னா என்ன, கடைசி புள்ள. அதிக பிரசங்க வேலை என்ன பண்ணக்கூடாது. இந்த சின்னவனா பிறக்கிறதுலேயே பெரிய என்ன இருக்கு. ஏன்னா டேய் நீ சின்னவன், டேய் நீ சின்னவன், டேய் நீ சின்னவன் சொல்லி 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 ஸ்டாலினுக்கு அவர் தானே, சோனுக்கு முன்னாடி அவர் தானே கடைசி. அவர் நாங்கள் எல்லா வேலையும் யாரை தான் வாங்குவாங்க வீட்டில். ஒரு கடைக்கு போனோம், நானும் அவன் கையெடுத்து கும்பிட்டுட்டான் அப்பாட்ட. நான் சின்னவனாக பிறந்ததுக்கு நான் என்னென்ன பாடுபட்டனோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன். அவர் காலேஜுக்கு படிக்கும் போதும் அவர் தான் காலையில் எங்கள் அப்பாவுக்கு 6 மணிக்கு நியூஸ் பேப்பர் வாங்கி கொடுத்துட்டு டீ வாங்கி தரணும். எத்தனை மணிக்கு படுத்தணும், டேய் போய் கடைக்கு போயிட்டு வா, டேய் அதை வாங்கிட்டு வா, டேய் இதை செய் இதை செய். இப்போ தாவீதும் எனக்கு தெரிஞ்சு அதே வேலை தான் செய்கிறார். போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா, அண்ணனுக்கு என்ன கொடுத்துட்டு வா, ஆட்டை மேய்ப்பானா, சாப்பாட்டை இது பண்ணுவானா, என்ன வேலை செய்யறதுன்னு தாவீதுக்கு தெரியல. கவனிங்க, செம்மையானவன், கவனிங்கள், அவனுக்குன்னு ஒரு தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லவா. பிரசங்கத்தை விட்டுறாதீங்க. அவனுக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கிற தரிசனமும் அந்த குறித்த நேரத்திற்கும் அந்த இடத்திற்கும் நேராக கர்த்தரே என்ன பண்ணிடுவார் சொல்லுங்க, நடத்திடுவார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. குறித்த தரிசனத்திற்கான இடத்திற்கும் அந்த நேரத்திற்கும் ஆண்டவரே என்ன பண்ணிடுவார். சரி ரைட், இங்கே யாருக்கும் சண்டை, பேசுங்க சத்தமாக சொல்லுங்க. கோலியாத் வந்து நிற்கிறான், சேனைகளுக்கும் என்னது, கோலியாத்துக்கும் சேனைக்கும் தான் என்னது, தாவீதுக்கும் அதுக்கு சம்பந்தமா. ஆனால் இந்த அதிகாரத்தில் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகாரம். என் பைபிளை பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட நான் எப்பப்பெல்லாம் நான் அதை வாசிக்கிறேனோ அப்பப்பெல்லாம் ஆண்டவர் ஒரு இதை கொடுப்பாரு. இன்றைக்கு இந்த அண்டர்லைன் பண்ணேன், இந்த தாவீதோட பேரை மாத்திரம் இன்றைக்கு ஆஃபீஸ் ரூமில் உட்காந்து நான் அண்டர்லைன் பண்ணேன். ஏன்னா சம்பந்தமே இல்லை தாவீதுக்கு. ஆனால் அந்த அதிகாரம் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 வாட்டி தாவீது 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 தாவீதுன்னு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். 12வது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது, அதுலேருந்து ஃபுல்லாகவே தாவீதுடைய பேர் தான் என்ன பண்ணுக்குது. நான் நினைக்கிறேன் இந்த அதிகாரம் முழுவதும் யாரை குறித்து தான், தாவீதை குறித்து தான். ஆனால் உலக ரீதியாக நான் சொல்கிறேன், உலக ரீதியாய் யுத்தம் யாருக்கும்னா கோலியாத்துக்கும் சேனைக்கும். ஆனால் கர்த்தர் குறித்து வைத்த அந்த தரிசன பூமிக்கு தாவீது ஆண்டவர் என்ன பண்ணவிருக்கிறார், அழைத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ஆடு மேய்க்க தான் போயிருக்கணும் அவன். ஆனால் ஆண்டவரே அவனுக்கான தரிசன பூமிக்கு நேராய் ஆண்டவர் அவனை என்ன பண்ணுகிறார், நடத்துகிறார். அவங்களுக்கு சகோதரர்களுக்கு உணவு கொடுக்கும்படியாக. இப்போ ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறார் தாவீதுக்கு. அங்கே என்ன நடக்குதுன்னு தாவீதுக்கு என்ன பண்ணி ஆகணும், தெரிஞ்சு ஆகணும் இல்லையா. என்ன ஆகணும், தெரிஞ்சே ஆகணும். 26 தாவீது தன் அண்டையில் நிற்கிற இடத்துல போய் விசாரிக்கிறான். அப்போ உடனே என்ன பண்ணுறாரு, கோபம் வருது. 29 வாசிப்போம். அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன, நான் வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா என்று சொல்லி அவனை விட்டு சொல்லுங்க, அவனை விட்டு வேறொரு இடத்தில். தரிசனக்காரனுக்கு எந்த ஒரு தடை போட்டாலும் என்ன பண்ணாது, பேரிகேடாவது ஏதாவது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. செம்மையானவன தாவீதிற்கு அவன் தரிசனத்திற்கு எத்தனை தடைகளை கொண்டு வந்தாலும் சரி, அவன் விடாமுயற்சி அவன் என்ன பண்ணிட்டே இருப்பான். அவன் வேறொன்னிடத்தில் போய் என்ன பண்றான், திரும்பி அந்த பிரகாரமாவே என்ன பண்றான், கேட்டான். எல்லாரும் வசனத்தை பாருங்க. 30வது வசனத்துல, வேறொன்னிடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாவே, எந்த பிரகாரமாகவே, முன் செய்த பிரகாரமாகவே, முன் கேட்ட பிரகாரமாகவே இவன் மீண்டும் என்ன பண்ணுகிறான். ஒரு வார்த்தை பிசகல, ஒரு வார்த்தை குறையில, ஒரு வார்த்தை விடுபடல. தேவ பிள்ளைகளே, செம்மையானவன் தன் செய்கிறதை விடாமுயற்சியோடு செய்வான், விசுவாசத்தோடு செய்வான். சத்தமா சொல்லுங்க, விடாமுயற்சியோடு செய்வான். அதட்டினது யார் தெரியுமா, தாவீது அதட்டினது யாரு, அவனுடைய என்ன வார்த்தையை சொல்றான், உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் என்ன பண்ணுவேன். எச்சிப்பாலை கொடுத்து, ஏன் எச்சிப்பாலை கொடுத்து தான் நீ வளர்ந்துருக்கிற, உனக்கு முன்னாடி இந்த உலகத்தை நான் என்ன பண்ணுவேன். நம்ம எல்லாம் ஒரே மட்டையில ஒரே குட்டையில ஊர்ன, நீங்க எதுக்கு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். வேண்டாம், உன் பாட்சா கோலியாத்துக்கிட்ட என்ன பண்ணாது, பலிக்காது. நீ
நீ வேண்டாம், ட்ரை பண்ணாத, நீ ஏதோ ட்ரை பண்ணுற, நான் உன் அண்ணன், ஒழுங்கா என்ன பண்ணு, வந்தியா, சாப்பாடு கொடுத்தியா, நீ என்ன பண்ணிடு, போயிடு. வந்தியா, சாப்பாடு கொடுத்தியா, நீ என்ன பண்ணிடு, போயிடு அப்படின்னு தான் அவங்க அண்ணன் என்ன பண்ணியிருக்கிறான், அட்வைஸ் பண்ணியிருக்கிறான். தாவீது கேட்டானா? 31 வாசிப்போம். தாவீது 33 அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நல்லா கவனிங்க, அங்க விசாரிச்சவன், இன்னொரு இடத்துல விசாரிச்சவன், இப்ப நேரா விசாரிக்கிறதுக்கு எங்க போயாச்சு, சவுல் கிட்டே, சம்பந்தப்பட்ட ஆள் கிட்டே, ராஜா கிட்டே என்ன பண்ணியாச்சு, போயாச்சு. விடாமுயற்சி, உலகத்திலே சொல்லுவாங்க விடாமுயற்சி நமக்கு எதை தரும், வெற்றியை தரும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க தாவீதுக்கு கொடுத்தது அவனுடைய விடாமுயற்சியாக விசுவாசம் அவனுக்கு எதை கொடுக்கிறது, வெற்றியை தருகிறது. அல்லேலூயா. கவனிங்கள், செம்மையானவனுக்கான தரிசனத்தை கர்த்தர் கரத்துல தான் நிறைவேற்றுவார். யாருடைய கர்த்தர் நிறைவேற்றுவார்? கர்த்தருடைய. செம்மையானவனுக்கு தரிசனத்தை கர்த்தர் தம் கரத்தை தான் என்ன பண்ணுவார், சொல்லுவார், மன்னிக்கணும், கொடுப்பார். அதை நிறைவேற்றுவது நம்முடைய கரத்தில், அதை என்ன பண்ணுவார், நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு சத்தம், ஒரு ஆமென் சொல்லுங்க. செம்மையானவனுக்கு தரிசனத்தை அவர் தம்முடைய கரத்தில் என்ன பண்ணுவார், கொடுப்பார். ஆண்டவர் கரத்திலிருந்து தான் என்ன வருது, தரிசனம். ஆனா அதை நிறைவேற்றுவது நம்முடைய கரத்திலிருந்து தான் ஆண்டவர் என்ன பண்ணுவாராக, நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால தான் எனக்கு வசனம் வாசிக்க நேரம் இல்லை. கோலியாத்துக்கிட்ட நிற்கும் போது தாவீது சொல்லுகிறான், உன்னை ஆண்டவர் என் கையில் என்ன பண்ணார், ஒப்பு கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, ஒப்பு கொடுத்தார். தரிசனத்தை ஆண்டவர் தான் கொடுத்தாரு, ஆனால் நிறைவேற்றுவதை நம்முடைய கரத்தை கொண்டு தான் என்ன பண்ணுவாரு. ஆக செம்மையானவன் அந்த தரிசனத்தை விசுவாசிக்கிறவனாய் மாத்திரம் அல்லாமல், அந்த விசுவாசத்திற்கு நேராய், அந்த வழிக்கு நேராய், அந்த தரிசனத்திற்கு நேராய் அவன் என்ன பண்ணணும், நடந்து போக வேண்டும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. யோவான் 9வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை நாம் வாசித்து கடந்து வருவோம். மீண்டுமாக வாசிங்க. இங்கு ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 9வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். சீலவாம் குளத்திலே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவன என்ன பண்ணானா. இங்க ஒரு காரியம் நடந்திருக்கு. அநேக முறை இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வாசிச்சிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். கவனிங்கள், இங்க ஒரு குருடன் வரான். அந்த குருடனுக்கு இதற்கு முன்பதாகவே ஒரு குருடன் வந்திருக்கிறான். அவன் பேர் என்னது, பர்த்திமேயு என்கிற குருடன். அந்த குருடனை ஆண்டவர் எப்படி சுகமாக்குறாருன்னா பாருங்க, இப்படி கரங்களை வைத்து என்ன பண்ணுகிறாரு, கரங்கள் வச்ச உடனே அவன் என்னவாயிரான், மரித்தவனை எப்படி பாடையை தொட்ட உடனே அவன் என்னவாயிரான். இப்படியெல்லாம் சுகம் பெற்ற, கவனிங்க, அற்புதத்தை நடத்தின எம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒருவன் வருகிறான். அவனுக்கு என்ன பண்றாருன்னா, உமிழ் நீரை சேற்றில துப்பி அதை குழப்பி அவருடைய கண்களில் என்ன பண்றாரு, பூசிட்டு, நீ போய் சீலேவாம் குளத்தில் என்ன பண்ணு, கழுவுன்னு ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுப்புறாரு. அவனை என்ன பண்றான், போறான், கழுவுறான், பார்வை அடைந்தானா இல்லையா. கவனிங்க, இங்க தொட்டு சுகமாக்குன என் தேவன் அங்க தொட்டு சுகம் கொடுக்கல. ஹலோ, சோனுவுக்கு ஒரு விதத்தில் அற்புதத்தை நடத்தின என் தேவன் கீர்த்திக்கு வேறு விதத்துல தான் என்ன பண்ணுவாரு. பல சமயம் நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்குறோம்னா, ஒருவனுக்கு இந்த விதத்தில் தான் நம்ம ஆண்டவர் இதே வழியில தான் எனக்கு என்ன பண்ணுவார். இதே இப்போ இந்த பாஸ்டர் இப்படி ஊழியம் பண்ணுறாருன்னா எனக்கும் என் தரிசனம் இப்படி தான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நடத்துவார். இல்லை, வரங்களில் என்ன உண்டு, வித்தியாசம் உண்டு. கவனிங்க, நாம தரிசனம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டாலும், ஆண்டருடைய கருத்துந்து நமக்கு தரிசனம் வந்தாலும், அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கான
வழிகளை, காரியங்களை கர்த்தர் யார் கையில் கொடுத்திருக்கிறார் சொல்லுங்க? நம்ம கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி கொடுக்கிறாரு? ஏன் இவனுக்கு கொடுத்தார்னா, இந்த நபர் விசுவாசத்துல கொஞ்சம் விசுவாசத்துல கொஞ்சம் இவன் போறானா, என்னடா இது, இந்த மண்ணு இந்த எச்ச துப்பி இவர் எனக்கு பார்வை கொடுப்பாராமா அப்படின்னு அவிசுவாசத்தில் திரும்பி போறானா என்பதை சோதிப்பதற்காக தான் கர்த்தர் அதை என்ன பண்ண இருக்கிறார். பல சமயங்களில் தேவ பிள்ளைகளே, நம்முடைய தரிசனத்தில் சில காத்திருப்புகள் இருக்கும், நம்முடைய தரிசனத்தில் சில நிராகரிப்புகள் இருக்கும், நம்முடைய தரிசனத்தில் சில அவமானங்கள் இருக்கும். அதெல்லாம் கர்த்தர் ஏன் அனுமதிக்கிறார் தெரியுமா? நான் எந்த அளவுக்கு விசுவாசம் உள்ளவன் என்பதை அறிந்து கொள்வதற்காக. அல்லேலூயா. இப்ப பார்வை எப்ப கிடைக்கும் இவனுக்கு? பார்வை ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எப்ப கிடைக்கும்னா, அவன் அந்த குளத்துல கழுவும் பொழுது. அவன் விசுவாசித்த அந்த குளம் வரைக்கும் என்ன யோசிச்சு போயிருப்பான்? நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்கு கண்ணு தெரியலன்னா ஆண்டவரே நான் என்ன பண்ணேன்? அந்த குளத்தை நான் எங்க தேடி இல்லையா? எனக்கு கண்ணு பார்வை வேணும் தான் நான் உங்ககிட்ட என்ன பண்ணேன்? இப்ப இந்த குளத்தை நான் எங்க தேடி போவேன்? அதனாலதான் அவனை வழியில, ஏன்னா அவன் கேட்டிருப்பான். சீலவாம் குளம் அவனுக்கு என்ன பண்ணாது தெரிய வாய்ப்பு இல்லை. அதுவும் நான் கவனிங்க, ஏன் ஆண்டவர் நான் மாலை நான் அதை தியானிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஏன் நீங்க அதை அவனுக்கு அனுமதிச்சிருப்பீங்க? ஏன் அவனை நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, உமிழ் நிற மண்ணில் இது பண்ணி அமைச்சிருப்பீங்கன்னா, அவன் கட்டாயமா ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அதிசயங்களை அவன் என்ன பண்ணிருக்கிறான்? கண்டிருப்பான், கேட்டிருப்பான், பார்த்துருப்பான். இல்லைங்களா? மன்னிக்கணும், அவன் குருடனா இருக்கான், அதனால பார்க்க முடியாது. அநேக அற்புதங்களை அவன் என்ன பண்ணியிருப்பான்? கேட்டிருப்பான். ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டான்? பார்த்துருக்க மாட்டான். ஆண்டவர் இப்படி சுகம் கொடுத்தாரு, ஆண்டவருடைய வஸ்திரத்தை தொட்டு இப்படி ஒரு பிள்ளை என்னவாயிட்டா? சுகமாயிட்டா. ஒரு பர்த்தமே என்கிற குருடனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? இப்படி அநேக காரியங்களை அவன் என்ன பண்ணியிருப்பா? கேள்விப்பட்டிருப்பான். அவன் கேள்விப்பட்ட அந்த மனுஷன் நிச்சயமா விசுவாசத்தோடு வந்திருக்க மாட்டான், சின்ன சந்தேகத்தோடு வந்திருப்பான். நான் கேட்டது என் வாழ்க்கையில், அதாவது இந்த காரியங்கள்லாம் கேட்டனே, என் வாழ்க்கையில் அது என்ன பண்ணுமா? நடக்குமா? தேவ பிள்ளைகளே, பல சமயம் ஆண்டவர் நம்மளை ஏன் கைவிட்டுட்டார்னா, ஏன் சில சமயம் தாமதிக்கிறார்னா, விசுவாசம் எந்த அளவுக்கு உயிரோடு இருக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் விசுவாசம் எந்த அளவுக்கு. யோபுவை பார்த்து அவ கேட்ட கேள்வி, மனைவி என்ன கேட்கிறா? தேவனை தூசித்து இன்னுமாவது உத்தமத்தில் என்னவா இருக்கிறீர் அப்படின்னா, இன்னும் விசுவாசம் உயிரோடவா இருக்கு இல்லையா? யோபு புள்ள செத்துடுச்சு, ஆடு செத்துடுச்சு, மாடு செத்துடுச்சு, எல்லாம் செத்தாலும் நான் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் என்ன பண்ணலை இன்னும். அல்லேலூயா. அப்ப தரிசனக்காரனாகிய செம்மையானவனுக்கு ஆண்டவர் பண்கிற சில தாமதங்கள், சில காத்திருப்புகள், சில அடைப்புகள், சில எதிர்ப்புகள், இது எல்லாம் என் விசுவாசம் ஆண்டவருக்கு எவ்வளவு. ஆமென். நம்முடைய சாட்சி நாங்கள் அநேக முறை சொல்லியிருக்கிறேன். அம்மா இந்த மாதிரி நாங்கள் சென்னைக்கு போயிட்டு சாக போனோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ என்றி ஐயாவை மீட் பண்ண அந்த காரியத்தில் அம்மா கொண்டு போய் நிற்கிறாங்க. சிறு சிறு பிள்ளைங்க. ஐயா கேட்டார், இவ்வளோ பிள்ளைங்களாம்மா, இந்த ஒரு பெற்ற தாய்க்கு என்ன நோக்கம்? என் பிள்ளை என்னவா இருக்கிறா? பசியாக இருக்கிறான், என் பிள்ளைக்கு இப்போ இன்றைக்கி என்ன கிடைக்கணும்? சாப்பாடு கிடைக்கணும். அதுதான் எல்லா தாய்க்கும் இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. எங்கள் அம்மாவுக்கு அதுதான் இருந்தது. ஐயா என்ன பண்ணாருன்னா, 100 ரூபாய் கொடுத்துட்டு, என்னால் ஒரு நாள் உனக்கு என்ன பண்ண முடியும்? ஒரு நாள் உன்னால் எனக்கு என்ன பண்ண முடியும்? சாப்பாடு போட முடியும். நான் வாழ்நாள் எல்லாம் ஒருத்தர் உன்னை போஷிப்பார், அவரை காட்டுற, நீ பிடிச்சிக்கிறியான்னு அம்மாட்ட கேட்டாங்க. காட்டிட்டு அங்கே ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் ஒரு சர்ச் ரூம் இருக்குது, ப்ரேயர் ரூம், அங்கே போய் என்ன பண்ணு? ஜெபம் பண்ணுன்னாரு. அல்லேலூயா. எதை காண்பிக்குது? நீ ஆண்டவரை பிடிச்சிக்கிறியா இல்லை இந்த 100 ரூபாய் போதுன்னு? அதை அவருடைய, அது சில பேர் வாழ்க்கையில் கவனி, சில ஊழியக்காரங்க விசுவாசிக்கு பாஸ்டராக இருப்பாங்க, குடும்பத்தாருக்கு என்னவா இருக்க மாட்டாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? அந்த ஸ்ட்ரிக்ட்டு, அந்த இதுவெல்லாம் யாருக்கு மட்டும்தான். ஆனால் எங்களை வளர்த்த ஆவிக்குரிய போதகர்னாகிய ஹென்றி ஜோசப் ஐயா, கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும், அவர்கிட்ட நாங்கள் வளர்ந்ததுனால நான் அதை பார்க்கல.
எங்களுக்கு பண்ண அதே காரியத்தை தான் இப்போ அவருடைய பிள்ளை, மூத்த பிள்ளை ஃபினி ஜோசப், அவருக்கு 2 பிள்ளைங்க. மரணதான் ஓரளவுக்கு வளர்ந்து நல்ல வளர்ச்சி அடைந்தது, நல்ல வசதி இருக்குது. 2வது பிள்ளை பால் இல்லாமல் ரொம்ப என்னவாயிட்டாரு, நலிஞ்சி மெலிஞ்சி போய் சாகிற நிலைமை வந்துருச்சு. உடனே என்ன பண்ணாரோ, அப்பா கிட்ட போய், ஆமா நான் போய் எங்கள் அப்பா கிட்ட ஏன் கேட்கக்கூடாது, அப்பா நைட்டு அப்பா எனக்கு பிள்ளைக்கு என்ன வேணும், பால் கொடுங்க, இது பால் வாங்கணும், காசு கொடுங்க அப்படின்னு. காசா என்கிட்ட கேட்டா, அவர்கிட்ட கேளு, என்கிட்ட ஏன் கேட்குறேன்னு. இவ்வளோ பணம் வச்சிருக்கிறே, பெத்த புள்ள பாலுக்கு நீ என்ன தர மாட்டியா? தரேன்ப்பா, வேணா ஒன்று பண்ணு, கீழே தான் சர்ச்சு, ஜபம் பண்ணிட்டு வா, அவர் தர சொன்னா நான் என்ன பண்ணுறேன். அவருக்கு பயங்கர கோவம் வந்துருச்சான். நீ எல்லாம் பாஸ்டரே கிடையாது, நீ எல்லாம் ஒரு அப்பாவே, பெத்த பிள்ளைக்கு ஒரு 10 ரூபாய் பாலுக்கு நீ என்ன பண்ண மாட்டேற. தம்பி என்கிட்ட கோவப்படாத, ஆத்திரப்படாத, நீ ஜபம் பண்ணிட்டு வா, நான் தர மாட்டேன், கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார். ரொம்ப கோவத்தோடு கீழே போனாராம். ரொம்ப கோவத்தோடு கீழே போய், சரி ஜபம் தான் பண்ண சொன்னார்னு நேராக என்ன பண்ணாராம், ஆலயத்துக்குள்ளே போயிட்டு கஷ்டப்பட்டு ஜபம் பண்ணிட்டு திட்டிட்டு தான் வெளியே வந்தாராம். வந்தால் அவருடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வெளியே பழைய சேட்டக் பைக்கில், அந்த சண்டை, அந்த பைக்கு சத்தம்லாம் ஊர் 2 தெருவுக்கு கேட்குமே அப்போ அந்த காலத்து பைக்கெல்லாம். என்னடா அது சத்தம்னா புர்ரு சத்தம் கேட்ச்சு. என்னன்னு கேட்டால் வெளியே வந்தாரா, ஃபினி உன்னை தான் தேடிட்டு இருந்த வா அப்படின்னு. என்னென்ன, நான் காலேஜ் படிக்கும் போது நீ எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக ஒரு நேரம் நீ என்ன பண்ண, 500 ரூபாய் எனக்கு நீ கட்டின, அதை நான் ரொம்ப நாளாக உனக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், ஆண்டவர் இன்னைக்கு தான் எனக்கு என்ன பண்ண வச்சாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், ஒரு தரிசனவாதி தன் கீழே இருக்கிற தேவ பிள்ளைகளை இப்படி தான் உருவாக்குவான். ஆமே, கொடுக்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும் இல்லையா? ஊழியத்துக்கு பிரித்து விட்டாராம். 3000 சபை இருக்குது மாரநாதாக்கு. தான் பிள்ளைய உருவாக்கி பைபிள் காலேஜ் படிச்சுட்டு அவர் நினச்சிட்டு இருந்தாராம், இந்த 3000 சர்ச்சில் ஏதோ ஒரு சர்ச்சு நமக்கு அப்பா என்ன பண்ணிடுவார் அப்படிதான் நினைப்பான். டக்குன்னு பைபிள் காலேஜில் முடிச்சுட்டு வந்து அப்பாட்ட நிற்கிறாரா, சரி அப்பா எனக்கு எது ஹெட் குவார்ட்டர்ஸ் தரீங்களா, இல்லை கனவு கண்டுருக்கியோ, சரி ரைட், என் கூட உட்காரன அவங்க அப்பா பைக்கில் ஏறி மாரநாத ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொட்டகை, ஒரு சின்ன ஷெட்டு, அதில் தான் என்எஸ்கே நகர்னு ஒரு இடம், இப்பவும் அங்கே சபை இருக்குது. நீங்கள் இப்போ கர்த்தர் சித்தமானால் நம்ம வருங்காலங்களெல்லாம் பார்ப்போம். ஒரு சின்ன ஷெட்டு, அந்த ஷெட்டுகிட்ட இவர் கூட்டம் போயிட்டு இவர் நினச்சாராம், அந்த ஷெட்லேருந்து இது காலி பண்ணி ஏதோ நம்மளை தூக்கிட்டு வரதான் அப்பா நம்மளை என்ன பண்ணுறாரு, கூட்டம் போய் விட்டுட்டு வந்துட்டாராம். ஒன்றுமே சொல்லலையா? யோசிச்சு பாருங்க, நான் கதை சொல்லலை. ஒரு மிகப்பெரிய வளர்ந்த திருச்சபையினுடைய போதகர், 3000 திருச்சபை இருக்குது. தன் பிள்ளை நீ என்ன கேட்ட, ஏன் விட்டு வந்தேன்னு கேட்டானா, சாயந்தரம் வந்து கேட்டாரான், ஏன் விட்டு வந்தேன்னு கேட்டீங்க, நீ என்ன கேட்ட என்கிட்ட, ஊழியம் செய்கிற இடம் தான், ஒரு ஆத்தமா நான் தரமாட்டேன், ஒரு பைசா நான் தரமாட்டேன், உனக்கான இடம் கொடுக்கறதே பெரிய விஷயம், அதை நீ வளர்த்து உன்னுடைய தரிசனத்தை ஆண்டுகிட்ட கேட்டு. இன்னைக்கு கர்த்தரோட கிருபையில் அந்த இடத்துல 3000 பேர் கர்த்தரை ஆராதிக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஊழியம் அந்த இடத்துல நடக்குது. ஒருத்தர் கேட்டாரா, அப்பா ஒரே ஒரு ஆளை, எனக்கு அவர் வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாரா, ஒரு சின்ன வேலை செய்கிறது கூட எனக்கு தெரியாது, யாராவது சர்ச்சிலேருந்து ஒரு வாலிப பையனை, கிடையவே கிடையாது, நீ தான் என்ன பண்ணி ஆகணும். அப்ப தரிசனத்தில் கவனிங்க, செம்மையானவனை கர்த்தர் அவனுடைய விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை என்ன பண்ணுவாராக. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பரமக்குடி சுரேஷ் பாஸ்டர் வந்தார் பாருங்க. அவர் பரமக்குடியிலேருந்து கிளம்பும் போது எந்த பைபிள் காலேஜ் படிக்கணும்னு அவருக்கு ஜோம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ நம்ம மாரநாதா ராம்நாட்டில் ஒரு பாஸ்டர் ராஜ்குமார்னு வாலிப பிள்ளைங்களை ரொம்ப நேர்த்தியாக நடத்துவார். அவர் சுரேஷ் பாஸ்டருக்கு பழக்கம். அப்போ சரி வாங்க பாஸ்டர், அது மாதிரி பைபிள் காலேஜுக்கு போகணும், சரி வாங்க அப்படின்ட்டு கூப்பிட்டு போனாங்களாம். கூட்டும் போய் இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில்ல சொன்னார் இவர் ராஜ்குமார் பாஸ்டர். இப்படி ஃபார்ம் கொடுத்துட்டு, சுரேஷ் இதை ஃபில் பண்ணுங்க அப்படின்னாராம். அவர் பேனா எடுத்து பேர் அதெல்லாம் என்ன பண்ணுறாரு, ஃபில் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்படியே பண்ணிகிட்டே இருக்காராம். ராஜ்குமார் பாஸ்டர் பல 600 அடி அடிச்சிட்டாராம். இவர் கண்ணுக்குன்னால என்னவா அடித்தான், கலங்கினோடனே ஒன்றும் இல்லை, பைபிள் காலேஜுக்கு போகிற உங்ககிட்ட பொறுமை இருக்கான்னு டெஸ்ட் பண்ண அப்படின்னாராம். பைபிள் காலேஜுக்கு போகிற உங்ககிட்ட என்ன இருக்கா. அப்புறம் வந்து அவர் சொல்கிறாரு, லாஸ்ட் டைம் பேசுகிறப்ப, ஐயா அப்புறமேட்டு அவர் வந்து என்னை இப்படி பிடிச்சி சாரி கேட்குறவளுக்கு காலு கூட பிடிக்க வந்தார். பயிற்றுவிக்கிற ஒரு பாருங்கள். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், அந்த அடியை என் வாழ்நாள் நான் என்ன பண்ண மாட்டேன். அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கள் கூட பைபிள் காலேஜ் நடந்தது. அவ்வளோ பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் அப்போ
பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் எதை நினைச்சு பார்த்துருப்பாரு? விட்ட அடி. ஒருவேளை சட்டுன்னு ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஒரு சிலராக இருந்தால் கண்டிப்பாக ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. பிள்ளைகளே, செம்மையானவனை கர்த்தர் உருவாக்குகிற வழியும் உருவாக்குகிற விதமும் வித்தியாசமா இருக்கும். அல்லேலூயா. அது யாருக்கும் அமையாது. வழியும் விதமும் கர்த்தர் எப்படி தான் என்ன பண்ணுவாரு? நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு. ஆமென். நம்புவேன் என் இயேசு ஒருவரே. நம்புவேன் என் இயேசு ஒருவரே. ஓ நம்புவேன். ஹல்லேலூயா. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றார். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் கோலியாத்தை பார்த்துட்டு பயந்து நின்றாங்க. எல்லாரும் கோலியாத்தை பார்த்துட்டு பயந்து நின்றாங்க. முன்னாடி போய் நிற்க கூட என்ன பண்ணாங்க? சொன்னால தரிசனவாதியால, செம்மையானவனால அதை பார்த்துட்டு என்ன பண்ண முடியாது இல்லையா? விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். தாவீது விசுவாசித்தான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்க சமயத்துல தாவீது உள்ள இறங்கி என்ன பண்ணுகிறான்? விசாரிக்கிறான், முயற்சிகள் எடுக்கிறான். முடிவு என்ன பண்ணிடுச்சு? கோலியாத்துக்கு முன்பதாக அந்த தாவீது போய் நிற்கிறான். அந்த கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கிற சம்பவத்துல ஒரு காரியத்தை தியானிப்போம். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். அதனுடைய 40 தானே, 40 வாசிங்க. 17:40 தானே. 17:40. ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த தாவீதுடைய கையில் வச்சிருக்கிற காரியத்தை குறித்து நம்ம தனியாக ஒரு நாள் தியானிக்க போகிறோம். அவன் கையில் என்னென்ன இருக்குது? தடியை பிடிச்சிருக்கிறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுகிறான்? 5 குழாங்களை வச்சு தெரிந்தவைகளை வச்சிருக்கிறான். மெய்ப்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையில போட்டு தன் கவனையை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பிலிஸ்து நிற்கிறப்ப பாதுகாப்பு கவசம் அவன் போட்டிருக்க இது போல அதுக்கு முன்ன அதிகாரத்தில் கோலியாத் அவ்வளோ காரியங்களை போட்டு நிற்கிறான். ஆனால் ஒரு மெய்ப்பன் கையில் என்ன இருக்கணுமோ அந்த ஆயுதத்தோடு தான் தாவீது என்ன பண்ணுறான்? போய் யாருக்கு முன்னாடி நிற்கிறான்? கோலியாத்து முன்னாடி நிற்கிறான். 42 பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கொண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த மேனி உள்ளவனுமா இருந்தபடினால் அவனை சொல்லுங்க என்ன பண்ணினா? இங்கதான் செம்மையானவனு தரிசனவனுக்கு நடக்கிற ஒரு பெரிய அவமானம். தாவீது என்னென்ன பிடிச்சிருந்தாரு? கோலை பிடிச்சிருந்தாரு, தடியை குழாங்களை பிடிச்சிருந்தாரு. மெய்ப்பனுக்குரிய எல்லா இதில் நிற்கிறப்ப கவனிங்க,
பெலிஸ்தன் தாவீதை பார்த்து அசட்டை பண்ணினான். என்ன பண்ணினா? அந்த அசட்டை பண்ணினான்ற வார்த்தையை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் என்ன நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை என்ன பண்ணான்? சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். ஹலோ, கவனிங்க. நியாயப்படி இதெல்லாம் கலட்டி வச்சு தானே வந்திருக்கணும். யாரு? கோலியாத்து. ஒரு சேனை நிற்கும் போது அதெல்லாம் என்ன பண்ணிருக்கலாம்? போட்டிருக்கலாம். இப்ப முன்னாடி அவனுக்கே தெரியுது இவன் தடியோடு என்ன பண்ணறான். அப்ப கோலியாத்து இதெல்லாம் என்ன பண்ணி வச்சுட்டு பண்ணிருக்கணும்? நல்ல கவனிங்க. அபிஷேகிக்கப்பட்டவனுக்கு முன்பாக, செம்மையானவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட வீரனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணிடுவான்? சொல்லுங்களேன், பயப்படுவான். அவன் யாரா? உன் உருவம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய நடக்க, உங்களுடைய பின்புலம், உங்களுடைய ஆள்புலம் எல்லாமே சிறுமையா இருக்கலாம், எல்லாமே ஒன்றுமில்லாம இருக்கலாம். ஆனாலும் சத்துரு உங்களை கண்டு என்ன பண்ணுவான்? பயப்படுவான். ஆமென். அவனுக்கு தெரியும் நம்மளை விட சத்துருக்கு பவர் அதிகம், வல்லம் அதிகம். அவன் ஈட்டியோடு அவன் என்ன எதை போட்டு வருகிறான்? ஈட்கேடயத்தோடு வருகிறான், ஈட்டியோடு வருகிறான். இடத்தில் வருகிறாய், நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தில் இவனிடத்தில். அல்லேலூயா. தாவீது சொன்னார் பாருங்க, இந்த நாமங்கள், அந்த நாமங்களை விடவா ஒரு பெரிய பாதுகாப்பு தேவை. அதனாலதான் தாவீது, நான் சொன்ன பார்த்தீங்களா, தாவீது எதை நம்புறவர் அல்ல? வாக்குத்தத்தங்களை, தரிசனத்தை நம்புறவர் அல்ல, தரிசனத்தை கொடுத்தவர். அல்லேலூயா. ஆண்டவர் தான் அனுப்பினாரு. ஆண்டவர் தான் நீ போய் கோலியாத்தை என்ன பண்ண முறியடினார். அதனால தாவீது எந்த ஆயுதத்தையும் என்ன பண்ணல. ஆண்டவரை நம்புறவன் எந்த ஆயுதத்தையும் என்ன பண்ண மாட்டான்? கண்டு பயப்பட மாட்டான், நம்ப மாட்டான். தாவீது அப்படி பண்ணல. 45வது வசனத்துல 46ல, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். இதான் விசுவாசம். நான் உன் கையில மாட்டிட்டு நினைக்காதா, ஆண்டவர் தான் உன்னை என் கையில என்ன பண்ணிருக்கிறாரு. நீ சொல்றியா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு, நீ உயிரோடு இந்த இடத்த விட்டு போறியான்னு பார்த்துடலாமா? ஏன்னா தாவீது சொன்ன நாமங்கள், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளினுடைய கர்த்தர், அந்த நாமத்தை வச்சு நான் என்ன பண்ணுகிறேன்? ஆமென். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு என்று அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜன கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. 46ல, தன் கையை அடைப்பையிலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுழற்றி பெலிஸ்தருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியிலே பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். அல்லேலூயா. அப்புறம் தாவீது தான் சொன்னபடியே, தன் ஆண்டவர் நான் எனக்கு சொல்லி கொடுத்தபடியே அவன் தலையை என்ன பண்ணுகிறான்? அவன் சரீரத்தை விட்டு வெட்டி தூரேறினான். தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனிங்கள். கர்த்தர் நமக்குன்னு ஒரு வாக்குத்தத்தத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு காரியத்தை கொடுத்திருப்பார். ஆனா அதுக்கான சூழ்நிலை, அதற்கான காலம், இதெல்லாம் என்ன பண்ணாம இருக்கலாம், நடக்காம இருக்கலாம், அதுக்கு ஒத்துப்போக்காம இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் அந்த தரிசனத்திற்காக நம்ம காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வாக்குத்தத்தையும் தரிசனத்தையும் பெரிதாய் பார்க்கிற விசுவாச கூட்டம், விசுவாச பிள்ளைகள், அதை கொடுத்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்பதை பார்க்க தவறுகிறார்கள். அல்லேலூயா. வாக்குத்தத்தையும் அந்த தரிசனத்தையும் பெருசா பார்க்கறாங்க இல்லையா?
ஆனால் அதை கொடுத்த தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம என்ன பண்ணுகிறோம்? பார்க்க மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. தரிசனத்தை காட்டிலும் அதை கொடுத்தவர் பெரியவர். ஆமென். வாக்குத்தத்தத்தை காட்டிலும் அதை கொடுத்தவர் பெரியவர். அற்புதத்தை காட்டிலும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தியவர் பெரியவர். அந்த எண்ணத்தோடு போவோம். செம்மையானவன், விசுவாசம் உள்ளவன், விடாமுயற்சி செய்பவன். விடாம முயற்சி செய்யுங்க. சத்துருவை கர்த்தர் உங்க கையில கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உங்களை அவன் கையில கொடுத்துட்டா நீங்க பயப்படாதீங்க. ஸ்டில் ஆண்டவர் சத்துருவை உங்க கையில தான் கொடுத்திருக்கிறார். ஆமென். எழுத நிற்போம். கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுத்து. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நேருக்கத்திலும் என்னை விடாமல் கார் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேருக்கத்திலும் அன்பின் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் நன்றி அப்பா. ஆயிரம் நன்மைகள் கிருபையும் இரக்கமும் நல்ல எபினேசரா, நல்ல எங்களை நடத்தி வந்தீங்கப்பா. நன்றி சொல்ல வார்த்தை இல்லப்பா. எபினேசராய் மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்துவார் உங்களை. அது கோலியாத்தா இருந்தாலும் சரி, சவுலா இருந்தாலும் சரி, அப்சலமா இருந்தாலும் சரி. நல்ல சூழ்நிலை முடிந்து கர்த்தர் உங்களுக்கு நியமித்த அந்த நாள், சத்ருவை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிற நாள். சத்ரு உங்க கையில் ஒப்பு கொடுக்கிற நாள். உங்களை சத்ரு கிட்ட ஒப்பு கொடுக்கிற நாள் அல்ல, சத்ருவை உங்க கையில் ஒப்பு கொடுக்கிற நாள். உங்களை எதிர்த்த கூட்டத்தை கர்த்தர் உங்க கையில் ஒப்பு கொடுக்கிறார். சவுலா இருந்தாலும் சரி, அப்சலமா இருந்தாலும் சரி, கோலியாத்தா இருந்தாலும் சரி. அபிஷேகம் பண்ண வைக்கப்பட்ட தாவீதுக்கு முன்பதாக அவனுக்கு விரோதமா எழும்பின எந்த ஆயுதமும் வாய்க்கல, எந்த திட்டமும் வாய்க்கல. அவனுடைய சகோதரர்கள் அவனை அதட்டுறாங்க. நீ யாருன்னு தெரியும், நீ என்ன வேலை செய்வேன்னு தெரியும், திட்டினாலும். சிலர் சமயம் கவனிங்க, நாம் நேசிக்கிற உறவுகள், நம்ம ஆவிக்குரிய காரியங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்ட உடனே நம்ம சோர்வடைந்துடுறோம். ஆவிக்குரிய காரியங்கள் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா நம்ம சோர்வடைந்துடுறோம். தாவீதுக்கு தேவ பிள்ளைகளே பாருங்கள், கர்த்தர் எனக்குன்னு ஒரு தரிசனத்தை வச்சிருக்கிறாரு. அந்த தரிசனத்தை அடையணும்னா நான் தான் சில முயற்சிகள் எடுத்தாகணும். நான் தான் எழுந்து நடக்க வேண்டியதா இருக்கும். நான் தான் விசாரிக்க வேண்டியதா இருக்கும். தாவீது வீட்டிலே இருந்தா கோலியாத் கையில கிடைச்சிருப்பானா? இல்ல. தாவீது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எதிர்ப்புகளை படிகளாக்கி
நேரா சவுல் கிட்ட வராரு. பாருங்க, மாம்சரிக விதத்துல சவுல் யோசிச்சு அவனுக்கான உடைகளை போட்டு அனுப்புறான். அதில் எதுவுமே அவனுக்கு ஃபிட் ஆகல. அவனை ஏனென்றால் தாவீது சொல்லுகிறான், நான் இஸ்ரவேலின் சேனைகளுடைய நாமத்தை கொண்டு முன்னாடி வந்து நிற்கிறேன். தேவ பிள்ளைகளை ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உனக்கு வேறு எந்த மனுஷ பலமும் வேண்டாம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். மகனே மகளே, உனக்கு ஆண்டவருடைய நாமம் மாத்திரம் போதும். ஐயோ, இவங்க ஆதரவு இருந்தா தான் நான் இதில் காரியத்தை ஜெயிச்சிடலாமே, இவங்க சப்போர்ட் இருந்தால் நான் இதை மேற்கொண்டுருவனே, இவங்களுடைய அரவணைப்பு இருந்தால் மாத்திரம் நமக்கு போதுமே. இல்லை ஐயா, தம்பி, தங்கச்சி, அம்மா, எந்த மனுஷோட தயவு வேண்டாம். தாவீது அங்க போய் நிற்கிற வரைக்கும் கூட யாருக்கும் நம்பிக்கை இல்லை. ஆனாலும் தாவீதுக்கு ஆண்டவர் மேல நம்பிக்கை இருந்தது. இந்த பெலிஸ்தனை கர்த்தர் என் கையில் ஒப்பு கொடுப்பார், என்ன அவன் கையில அல்ல, அவனை தான் என் கையில கொடுப்பார். உங்களுடைய பிரச்சனைகளை அவ்வப்போது கண்டு கலங்குறீங்களா? வேதம் ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்கிறாரு, நீ தான் அந்த பிரச்சனையை மேற்கொள்வதை தவிர அந்த பிரச்சனை உங்களை ஒருபோதும் மேற்கொள்ளாது. நீங்க தான் அந்த போராட்டங்களை மேற்கொள்வீர்களே தவிர ஒருபோதும் அந்த போராட்டம் உன்னை மேற்கொள்ளாது. அந்த பிரச்சனைகளும் அந்த போராட்டங்களும் உன்னை கண்டு பயப்படுமே தவிர நீ இனி ஒருபோதும் அதை கண்டு பயப்படுவதில்லை. காரணம், இன்று நாள் உன்னை கர்த்தர் என் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். தரிசனமாகிய செம்மையானவாகிய எனக்கு ஆண்டவர் விசுவாசத்தையும் என்ன நடந்தாலும் விடாமுயற்சியும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருக்குள்ள நீங்க பலமாய் பலம் கொண்டு திடமனதா இருங்க. காரியங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒப்பு கொடுக்கிறோம். கிருபை உள்ளவராக இருந்து நடத்துங்கப்பா. துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.